ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், புடிங் பண்ணுறது ஈஸி. ஆனால் ஃபைனலாக அழுங்காமல் குழுங்காமல் கட் பண்ணி சர்வ் பண்ணுறது ஒரு கலை. அந்த விதத்தில் சொதப்பிலே இல்லாத சூப்பரான ரெசிபி தான் இன்றைக்கி பார்க்க போகிற ரவா புட்டிங். வெல்கம் டு எவ்ரி கிச்சன். இதே மாதிரி நிறைய ரெசிபி தெரிஞ்சுக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு பாத்திரத்தில் 1/2 டம்ளர் அளவுக்கு சுகர் எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி ஃபுல் ரெசிபிக்கு டம்ளர் மெஷர்மெண்ட் யூஸ் பண்ணுறேன். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போது தண்ணி சேர்க்காமல் லோ டு மீடியம் ஃப்ளேம் மெயின்டைன் பண்ணி சுகரை மெல்ட் ஆக விடுங்க. தேன் கலரில் மாறினதுக்கப்புறமா லைட்டாக ஸ்மோக் ஃபார்ம் ஆகும். உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. இதுக்கப்புறம் கூட அந்த ஹீட்லேயே சுகர் நல்ல கலர் மாறும். ஸோ மறக்க வேண்டாம், உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ இந்த ரெடி பண்ண கேரமலை நம்ம எந்த பாத்திரத்தில் புட்டிங் பண்ண போகிறோமோ அந்த பாத்திரத்துக்கு மாற்றிடுங்க. பாருங்கள், இப்போ கூட நல்லா ஸ்மோக் எஃபெக்டோட கலர் மாறிடுச்சு. பட் இதுதான் பர்ஃபெக்டான கேரமல். இதே மாதிரி அந்த பாத்திரத்தில் ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. அப்போ தான் டாப்பிங் ரொம்ப அழகாகவும் க்ளாஸியாகவும் இருக்கும். இப்போது கேரமல் ரெடி ஆயிடுச்சு. இந்த மோல்டு ஒரு பக்கம் இருக்கட்டும். 2 டம்ளர் அளவுக்கு பால் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த பாலை காய்ச்சி விட்டுடலாம். இப்போ லோ ஃப்ளேமில் பால் காயட்டும். ஒரு பவுலில் 3 டீஸ்பூன் அளவுக்கு ரவை எடுத்துக்கோங்க. ரவை எதுவாக இருந்தாலும் ஓகே. பொதுவாக புட்டிங்னாலே எக் யூஸ் பண்ணுவாங்க. எக்குக்கு பதிலாக தான் நான் இன்றைக்கி கஸ்டர்ட் பவுடர் யூஸ் பண்ணுறேன். உங்கள்கிட்ட இந்த பவுடர் இல்லை அப்படின்னா நீங்கள் கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிக்கலாம். வாசனைக்காக ஏலக்காய் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ரவை கூட 2 டீஸ்பூன் அளவுக்கு கஸ்டர்ட் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே 1/2 டம்ளர் மில்க் ஆட் பண்ணி கெட்டி இல்லாமல் கரைச்சிக்கோங்க. இப்போ பால் நல்லா பொங்கி வருது. இந்த சமயத்தில் இது கூட 1/2 டம்ளர் அளவுக்கு சர்க்கரை எடுத்து கரைய விட்டுருங்க. 1 நிமிஷம் இதே மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூட நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற கஸ்டர்ட் மிக்ஸை உள்ளே ஆட் பண்ணிடலாம். லோ ஃப்ளேமில் இந்த மிக்ஸை உள்ளே ஆட் பண்ணிவிட்டு இதே மாதிரி கிளறி விடுங்க. ஒரு நிமிஷம் மீடியம் ஃப்ளேம் வச்சு இதே மாதிரி மிக்ஸ் பண்ணுங்கள். திக்கான பேஸ்ட் ஃபார்ம் ஆகும். சப்போஸ் நீங்கள் நான்வெஜ் யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா கஸ்டர்ட் பவுடருக்கு பதிலாக 2 முட்டையை உடச்சி ஊற்றி இந்த மிக்ஸிங் கூட கலந்துக்கலாம். 1 நிமிஷம் ஆகிடுச்சு. திக்காக வந்ததுக்கப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மிக்ஸிங்கை புட்டிங் மோல்டுக்கு மாற்றிடலாம். இதே மாதிரி அலுமினியம் ஃபாயில் வச்சு கவர் பண்ணிவிடுங்க. சப்போஸ் அலுமினியம் ஃபாயில் இல்லை அப்படின்னா அந்த மோல்டை ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி ஒரு பிளேட் யூஸ் பண்ணி மூடிடலாம். இட்லி பாத்திரத்தில் இட்லி ஸ்டீம் பண்ணுற மாதிரியே நம்ம இன்றைக்கி இந்த புட்டிங்கை ரெடி பண்ண போகிறோம். ஸோ நம்ம ஸ்டீம் பாத்திரம் ரெடி பண்ணிவிட்டு அதில் புட்டிங்கை வேக விட்டுடலாம். 1/2 அன் ஹவர் வேகட்டும். கரெக்டாக 30 மினிட்ஸ்க்கு அப்புறம் இதே மாதிரி ஒரு ஸ்டிக் யூஸ் பண்ணி புட்டிங் குக் ஆகிடுச்சான்னு செக் பண்ணிக்கோங்க. எனக்கு கிட்டத்தட்ட 40 நிமிஷம் ஆகிடுச்சு. பார்க்குறச்ச கொஞ்சம் சாகியே தெரியும். பட் இது கம்ப்ளீட்டாக கூலானால் கரெக்டாக இருக்குங்க. கம்ப்ளீட்டாக ஆறுனதுக்கப்புறமா இதே மாதிரி டீமோல்டு பண்ணி கட் பண்ணி சர்வ் பண்ணுங்கள். சப்போஸ் சம்மர் சீசனாக இருந்தால் இதை நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு 2 ஹவர்ஸ் கழித்து சர்வ் பண்ணுங்கள். பட் வின்டர் சீசனில் நீங்கள் ஆசச் சர்வ் பண்ணுறது தான் ரொம்ப நல்லது. ரொம்பவே யம்மியான புட்டிங் ரெடி ஆயிடுச்சு. ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.